ஒரு ஆங்கராக இருக்கிறவன் வயசில் சீனியர் ரொம்ப வருஷமாக வேலை பார்த்தவங்க 2 பேர் அவர் சேனலுக்கு வேணுமா ஆங்கராக இருக்கலாம் சார். எனக்கு அவர் ஒரு ஆளே கிடையாது சார். மதிப்பு கொடுத்தா மரியாதை. மாக்காப்பாவா திவாகரா, திவாகரோட செல்வாக்கு கூட. இப்போ நீங்கள் எடுத்து பாருங்க, எங்கே பார்த்தாலும் இதுதான் நியூஸு. சரியான பதிலடி சார். திவாகர் தான் அந்த இடத்துல ஜெயிச்சிட்டான். மாக்காப்பா அந்த இடத்துல என்றைக்குமே டம்மி தான். அப்படி இல்லை சார், புகழுக்கு வந்து நல்ல வயசில் இருக்கிறவங்க இப்படி அடிக்க வரமா. அவன் என்ன கெட்டாவத்தை பேசணும் தெரியுங்களா? காணாமனத்தை ஆரம்பிச்சு வச்சான். புகழை பார்த்து கெடுக்கல, புகழை பார்த்து புறாமப்படல. காணாமனத்தை வந்து என்னை பற்றியும் என் குடும்பத்தை பற்றியும் சொந்த வாழ்க்கையை பற்றியும் அசிங்கமாக பேசுகிறப்ப நான் என்ன சார் பண்ண முடியும்? அவன் உண்மையிலே நல்லாவே இருக்க மாட்டான் சார். காணாமனத்தெலாம் இவர் வந்தாருன்னா டாக்டர் திவாகர்னு வாங்க. மாக்காப்பாவை என்ன சொல்லுவாங்க? டபுள் மீனிங்கில் நீங்கள் பார்த்துருக்கீங்களா? அவர் நல்லா சூப்பராக பேசுவாரா? டபுள் மீனிங்கில் தானே பேசுவார். மேலே கையப்பாட்டா கூட சரி வேணாம், சொல்ல வேணாம். இல்லை சார், இப்போ நான் ரொம்ப சீரியஸாகவே சொல்கிறேன். இப்போது வாட்டர்மெலன் ஸ்டார் வந்து எல்லாருக்கும் தெரிஞ்ச நம்மள அவர் தான் வைரலாக இருக்கார். இப்போ அவரை தானே வச்சுக்க பார்ப்பாங்க சேனலில். சார் ஒரு ஆளுக்காக 4 பேர் பண்ண மாட்டாங்க. நான் மக்கள் மத்தியில் மக்கள் செல்வாக்கு தான் இருக்கே தவிர அவங்களுக்கு ஷூட்டிங் முடியணும்ல. திவாகர் ஒரு ஆளை வச்சுட்டு அவங்க 4 பேர் தூக்க முடியுமா? மெயினான ஆளு ஆங்கர் வினோத்தாவது தூக்கி இருந்திருக்கலாம். அவர் தூக்கிருக்கலாம். அவங்க குக்கா இருக்காங்கல்ல. நான் கோமாளியா போயிருக்கேன், ஓகேங்களா? அவங்க குக்கா இருக்காங்க, குக்கை மாற்ற முடியாதுன்ற. ஆமா, அவர் கட்டாயம் இல்லையா? 2-3 எபிசோடு வேற போயிருச்சு. அதுக்கு முன்னாடி வேற சூட்ஸ்லாம் எடுத்து வச்சிருந்திருப்பாங்க, ஓகேங்களா? பட் எனிவே ஃபியூச்சருக்கு காணாவனத்தில் பாதிப்பு கண்டிப்பாக. நீங்கள் சொன்னாப்புல நிறைய கருத்துக்கள் கரெக்டாக சொல்கிறீங்க. நிறைய பேர் எனக்கு சொன்ன கருத்துக்களை வந்து இதில் மாக்காப்பா புகழும் தப்பிப்பாங்க, காணாவனத்துக்கு தான் அடியாகுனாங்க. பண்ண பாவம் சார். பண்ண பாவம் யாரை விடுன்னு நினைக்கிறீங்க? இதே மாதிரி தான் சார் உள்ளுக்குள்ளேயுமே ஒவ்வொரு டைமும் எனக்கு ஒரு கட்டையை கொடுத்துக்கிட்டு இருந்தான். கடவுள் இருக்காரு, கூடிய விரைவில் அதுக்குண்டான தண்டனைகள், ஓகேங்களா? கண்டிப்பாக தெரியும். காணாமனத்தை ஆல்ரெடி எல்லாருக்கும் தெரிஞ்சுதான். ரவுலியோட சவகாசம், லோக்கலாக தண்ணி அடிச்சுட்டு தப்பான கெட்ட வழக்கங்களை ஒரு சவகாசத்தோடு இருந்தால் இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு புகழுமே ஏறத்தாலும் அந்த மாதிரி தான். புகழுமே சார் மலேசியாவில் போய், நான் மலேசியா போயிருந்தேன், என்னை கூட்டு போனவர். மலேசியாவில் போய் ஒயின் ஷாப்பில் தண்ணி அடிச்சுட்டு, அவங்க பர்சனல் சொல்லக்கூடாது, இவர் எப்படிப்பட்ட நபர்னு மக்களுக்கு தெரியணும். ஒயின் ஷாப்பில் தண்ணி அடிச்சுட்டு காசை கொடுக்காம அங்கே உள்ளவங்களாம் அடிச்சு அங்கே உட்கார வச்சு விட்டாங்களாம். அப்புறம் என்னோட நண்பர் தான் ஒருத்தர் போய் 2000 வெள்ளி காசு கொடுத்து புகழை கூட்டு வந்திருக்காங்க. புகழ்னா எனக்கு யாருன்னு தெரியாது. அப்போ யார் புகழ் அப்படின்னு ஒன்னே அப்போ அவங்க போட்டு காமிச்சாங்க. என்னை பற்றி ஒரு வீடியோ போட்டிருக்காரு, வாட்டர்மெலன் ஸ்டார் வாழ்கன்னு ஒரு வீடியோ பார்த்தேன் சார். சேனல் வந்து அது இல்லை, இது நான் ஸ்டேஷனில் அதை சொன்னப்போ அதெல்லாம் இல்லை அப்படின்னு அப்படி நான் பார்த்தேன் அந்த வீடியோவை. வாட்டர்மெலன் ஸ்டார் திவாகர் சத்தியமா மதுரை மீனாட்சி தாய்மலை சத்தியம், இதை விட எனக்கு தெரியல. ஏன்னா சொன்னா எல்லாம் பொய்யின்றானுங்க, தற்பெருமைன்னு நான் பார்த்தேன். இதை காமிச்சது வேற நபர்கள். வாட்டர்மெலன் ஸ்டார்னு புகழ் வீடியோ போட்டிருக்காரு. புகழ் இதுதான் புகழான்னு தெரியும். என்ன ரீசனா, நான் டிவி அதிகம் பார்க்கறதில்ல. டிவி ஆடியன்ஸ் இருந்தால் தானே தெரியும் நாளுக்கு. பொதுவாக யூஸ்வலாக எனக்கு அதுக்கெல்லாம் டைமில் நீங்கள் என்ன சொன்னாலும் என்னால் நடிக்க தெரியும், எக்ஸ்பிரஷன்ஸை காட்ட தெரியும். ஏன்னா சின்ன வயசுலேருந்தே நான் நாடகம் நடிச்சு எழுதி எனக்கு பழக்கம். பட் யார் என்னன்றது தெரிகிற லெவல் நான் அந்த லெவல் போகலை. ஃபஸ்ட்டு மெடிக்கல் ஸ்டூடெண்ட்டாக படம் பார்ப்போம், யார் டேரக்டர் கோரியோகிராஃபர் அவ்வளோலாம் எனக்கு தெரியாது சார். எங்களுக்கு அப்படி இருக்கிறனால இவங்களை யாரையும் தெரியாது புகழை. அப்புறம் தான் இந்த மாதிரியான நபர்கள் சார். புகழும் காணாமனத்தும் ஆல்மோஸ்ட் சேம் தான். மாக்காப்பா மேலேயுமே ஈஸியாரில் அப்படி இப்படின்னு சொன்னாங்க. அது அவர் பர்சனலாக அவர் விட்டுருங்கன்ட்டேன். எனக்கு தேவை அவர் மது அருந்திட்டு என்னை இந்த மாதிரி பண்ணார். ஒரு ஆங்கராக இருக்கிறவன் வயசில் சீனியர் ரொம்ப வருஷமாக வேலை பார்த்தவங்க 2 பேர் அவர் சேனலுக்கு வேணுமா ஆங்கராக இருக்கலாம் சார். எனக்கு அவர் ஒரு ஆளே கிடையாது சார். மதிப்பு கொடுத்தா மரியாதை. தூக்கி இரும்புடாடால அடிச்சு எல்லாருமே ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. வீட்டில் ஃபேமிலியுமே பார்த்துட்டு என்னடா ரத்த காயரோட அவன்லாம் என்னடா மனுஷனான்னு கேட்டாங்க. என் ஃப்ரெண்ட்ஸுமே பார்த்துட்டு ரத்த காயத்தை பார்த்துட்டு சாதாரண பொருள் வச்சு எரிஞ்சு அப்படி இருக்காது, ஏதோ இரும்பு கேட்டால் டஸ்டர். நாங்கள் சேனலில் வந்து பேசுகிறப்ப அங்கே ஃப்ளோரில் இருக்கப்ப டஸ்டர் வச்சு அப்படித்தான் எங்கம்மா சொன்னாங்க. டே அது வந்து கனமான பொருள் இரும்பு வச்சு, இரும்பு தான் சார். எனக்கு தெரியாது சார், நம்ம மேலே அப்படி பட்டு தான் பிடிக்கல. என் மனநல அப்படி என்ன நினச்சி பாருங்க, எல்லாம் அட்டாக் பண்ண வரான். எவனே தெரியல சார். அந்த ஃபுட்டேஜஸ்லாம் ஏதாவது அது வந்து கேமராவில் எப்படி சார் கொடுப்பாங்க? தரமாட்டாங்க. அவங்க சைடு நான் இருந்தால் இது பண்ணுவாங்க, எப்படி அவங்க கொடுப்பாங்க? தரமாட்டாங்க. அதனால் வந்து சார் அவங்க காம்ப்ரமைஸ் பண்ணிக்கோங்க, உங்களை மன்னிப்பு கேட்க சொல்கிறோம், அங்கே வெளியில் வந்து மன்னிப்பு கேட்க சொல்கிறோம், அப்படி தான் இது பண்ணுறாங்களே தவிர எல்லா பக்கமும் பணம் பாய்ஞ்சு அதை அந்த நெப்பாட்டில் நடிச்சாங்க சார். பட் வாட்டர்மெலன் ஸ்டார் நீங்கள் சொன்னாப்புல மக்களை மாக்காப்பாவா திவாகரோட செல்வாக்கு கூட. இப்போ நீங்கள் எடுத்து பாருங்கள், எங்கே பார்த்தாலும் இதுதான் நியூஸு. சரியான பதிலடி சார். திவாகர் தான் அந்த இடத்துல ஜெயிச்சிட்டான். மாக்காப்பா அந்த இடத்துல என்றைக்குமே டம்மி தான், ஓகேவா சார்? ஆனால் என் திறமையால் எந்த எடிட் டீமும் இல்லாமல் நான் வந்து ஃபேம் ஆகி டிவிக்குள்ளே போனேன், ஓகேங்களா? எனக்கு ஆடியன்ஸுக்காக தான் என்ன அங்கே கூப்பிட்ருக்காங்க, ஓகேங்களா? டிவி வந்து சேனல் வந்து மாக்காப்பா வந்த புதுசுலலாம் இவங்க சேனலுக்குள்ளே ஏதோ ஒரு வேலைக்கு போய் சேனலோட ஆடியன்ஸை அவங்க கேட்ச் பண்ணவங்க. அதே மாதிரி தான் புகழும். நான் அப்படி கிடையாது சார். எனக்குன்னு ஒரு பேக்ரவுண்ட் உருவாக்கிட்டு அங்கே போனேன். எனக்குன்னா ஏகப்பட்ட யங்ஸ்டர்ஸ் ரசிக்கிறாங்க சார். நிறைய யங்ஸ்டர்ஸ். ரஜினி கமலை தெரிகிற மாதிரி வாட்டர்மெலன் ஸ்டாரை தெரியாத ஆளே கிடையாது. எங்கேயுமே என்னால் பிக் பாஸ் போனது இன்னும் அசுரப்படத்துக்கு அசுரப்படம். இன்னொன்று பிக் பாஸ்ன்ற ஒரு பிளாட்ஃபார்ம் சார். ஒரு தடவை பிக் பாஸ் போய் நீங்கள் 1 மாதம் இருந்தீங்கன்னா கிட்டத்தட்ட 40 படம் நடிச்சதுக்கு சமம். அவ்வளோ மக்களுக்கு அது ரீச் கிடைச்சிருக்கு. அவ்வளோ மக்களுக்கு. அதுவும் இல்லாமல் நம்ம வைரல் கண்டென்ட் வேற.
ப்ரொமோ நீங்க பார்த்துருப்பீங்க சார். ப்ரொமோல யார் சார் அதிகமா வந்தது? மேக்ஸிமம் நீங்க தான். நீங்களும் பார்வதி. கரெக்ட் பார்வதி. என்ன கூட இப்போ லேட்டஸ்ட்டா அவங்கள மீட் பண்ணப்போ ப்ரொமோ கூட்டணின்னு போட்டுலாம் நிறைய பேர் போட்டிருந்தாங்க. அது மாதிரி அந்த ப்ரொமோலையுமே நான் நேர்மையா இருந்தேன். ஜூஸ் டாஸ்க்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹானஸ்ட்டா கரெக்ட்டா அப்பயுமே இவன் பாருங்க காணவனது பாட்டில தூக்கி வச்சுப்பான், டேய் நிப்பான். அந்த மாதிரி நாகரிகம் இல்லாத ஆளு சார் அவன்லாம். அதனால தான் 5 அறிவுன்னு சொன்னேன். ஸோ அந்த மாதிரி ஒரு ஷோனாச்சு அவர் வேலையை அவர் பார்த்துட்டு போட்டோம். பிக் பாஸும் முடிஞ்சுச்சு. சக கண்டஸ்டன்ட்னா எதிரியா இருந்தா கூட அப்படிதான் பார்ப்பாங்க. மத்த கண்டஸ்டன்ட்லாம் அப்படி கிடையாது. இந்த மாதிரி ஒரு நாகரிகம் இல்லாத ஒரு ஆளு சார். அவன் முழுக்க முழுக்க காரணம் காணா வினோத் தான். நீங்க சொன்ன மாதிரி நிறைய பேர் கெஸ் பண்ணி சொல்லிட்டாங்க. அவங்க ஒரு லெவல்ல போவாங்க. இவனை அடிப்பானுங்க அப்படின்னாங்க. அதே மாதிரி புகழுக்கும் மாக்காப்பாவுக்குமே கம்மி சார். கண்டிப்பா கடவுள். ஆனா ஆல்ரெடியுமே அவங்களுக்கு பெருசா இல்ல. சார் பெரிய லெவல்ல போனா கண்டிப்பா அடுத்து கோமாளியா வரமாட்டாங்க. ஒண்ணும் இல்ல அங்க புகழுக்கு. பெரிய படம் நடிக்க போனதுக்கப்புறம் யாரும் வரமாட்டாங்களா சார்? பெரிய ஆடியன்ஸ் ஒரு பெரிய இதுன்னு கிரியேட் ஆனா இப்ப சந்தானானா முதல்ல ஒரு காமெடி ரோல்ல வந்தார். இப்ப ஹீரோ ஆயிட்டாரு. இப்ப திருப்பி போக மாட்டேங்கிறாரு அந்த இதுக்கு. அவரோட வளர்ச்சி அது. அதே மாதிரி தான் நிறைய பேர் ஒரு லெவல் வந்ததுக்கு அப்புறம் இவங்க என்ன வராம அதே இடத்துல நின்றுகிட்டு இருக்கிறது காரணம் இவனோட எண்ணம். வக்ர புத்தி, கெட்ட பார்வை சார். கெட்ட கண் திருஷ்டி சார். போன உடனே அவங்க பார்வையே எனக்கு சரியில்லை சார். அவங்க மட்டும் இல்லை, என்ன 2-3 பேரோட பார்வை எனக்கு ரொம்ப வக்கரமா தெரிஞ்சுச்சு. நான் யாரையும் அப்படி பார்க்கல. எல்லாத்தையும் பேசினேன். ஹாய் 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 ஹாய்ன்னு போனேன். நான் தனியாக ப்ராக்டிஸ் பண்ணேன், ட்ரெஸ்ஸை போட்டேன். ஓகேங்களா? அப்படியே அவங்களுக்கு வயிறு எரியுது என்னை பார்த்துட்டு. இதுதான் இந்த பிரச்சனையோட மூல காரணம் அணித்தரம் சார். ரைட். இப்போ என்னன்னா, இப்போ நீங்க உங்களுக்கும் கானாவுக்கான பிரச்சனை வந்து நிறைய மக்கள் பார்த்துருக்காங்க பிக் பாஸ் வாயில் மூலியமா. இன்னொன்று புகழ் பற்றி ஜென்ரலாக மக்களுக்கு என்னன்னா நல்லா காமெடி பண்ணுறாரு, விஜய் டிவியில் இருக்கார், படங்கள் நடிக்கிறாரு, மாக்காப்பும் அதே தான். இவங்க இப்போ கானா வினோத் பற்றி நாங்கள் பார்த்துறதுனால ஆப்வியஸாக உங்களுக்கு 2 பேருக்கு ஆகாதனால எங்களுக்கு தெரியுது, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியுது. பட் இவங்க 2 பேரும் நல்ல ஃபேஸில் இருந்திருக்காங்க. சடனாக அப்படி இல்லை சார். புகழுக்கு நல்ல வயசுல இருக்கிறவங்க இப்படி அடிக்க வரமா. அவன் என்ன கெட்ட வார்த்தை பேசணும் தெரியுங்களா? கானா வினோத் ஆரம்பிச்சு வச்சான். இவங்க வெறித்தனமா அவனோட பொறாம வக்ரம் அதுல தெரியுது சார். அதுவும் அமைதியாக இருந்தாங்க. இந்த பிரச்சனை வெளியே இல்ல கூட நடிப்பு அரக்கண்ணோடனே ஒரு வார்த்தையை போட்டா அப்படி புகழ். நான் சொன்னேன் என்ன அழிக்க நினைச்சவங்க நிறைய பேர் இல்லாமல் போனாங்க. நானும் அதுக்கு ஒரு பதிலடி கொடுத்தேன். ஆனால் அப்புறம் அமைதியாக இருந்தால் அப்படி வக்கர உள்ளுக்குள்ள இருக்கு சார். சார் நீங்கள் சொன்ன மாதிரி புகழுக்கு எனக்கு சண்டே இவ்வளோ கானாவனத்துக்காக இவ்வளோ வெறி வருமா ஒரு ஆளுக்கு? கானாவனத்தை பேசுனதுக்கு இவங்களுக்கு இவ்வளோ வெறி வர்றதுக்கு ஒன்றும் இது கிடையாது. ஏன்னா இதுக்கு முன்னாடி புகழும் கானாவனத்தும் க்ளோஸாக இருந்து நான் ஒரு வீடியோ கூட பார்த்ததில்ல. சோஷியல் மீடியா பேஜஸ்லாம் எடுத்து பாருங்க, ஒன்றுமே கிடையாது. என்னை அட்டாக் பண்ணும், அதுக்கு அப்படியே குரூப் ஒன்று சார். அவங்க பிளான் சக்ஸஸ் ஆகி போச்சு சார். இதுதான் உண்மை. கானாவனத்தினாலையும் புகழ்னாலையும் மாக்காப்பனால தான் இன்னைக்கு என்னோட சார் கடவுள் இருக்கார் சார். ஒருத்தவங்க வாய்ப்பை பிடிங்கி ஒருத்தவங்க பெரிய ஆளா வர முடியாது. எனக்கு வந்தது இயற்கை. கானாவனத்து வெளியில ஆரம்பிச்சார். பிக் பாஸ் ஹவுஸ்ல என்ன பின்னாடி வரட்டி கிண்டல் பண்றனால அதுவுமே அப்போ நான் சொன்னேன் பேக் பப்ளிசிட்டி. இப்போ மக்கள் மத்தியில் அதுதான் எல்லாரும் இதுதான் சொன்னாங்க. கானாவனத்துக்கு ரவுடிகளோட சவகாசம். இவங்க கதையை பத்தி சென்னையில் இருக்கவங்க பிட்டு வைக்கிறாங்க சார். ஓகேங்களா? புகழ் நீங்க நினைக்கிற மாதிரி ஆல்ரெடி என்ற சொன்னப்பயே பேடா தான் சொன்னாங்க. ஒயின் ஷாப்ல தண்ணி அடிச்சுட்டு காசு கொடுக்க மாட்டேன்னு அடி வாங்கி 2000 வெள்ளி மலேசியால கேட்டு பாருங்க. எனக்கு தெரிஞ்சு இன்னும் சில விஷயங்கள் சொன்னாங்க. அது அவங்க பர்சனல், அது என்னோட போட்டோம். அவங்க ஆமாம் சொல்லிக்க வேணாம். ஓகேங்களா? நீங்கள் நினைக்கிற மாதிரி நல்ல ஃபேஸ்லாம் அப்படி நல்லா இருந்திருந்தா சார். எனக்கு டெவலப் ஆன ஒரே காரணம் என்னோட இண்டிவிஜுவல் கேரக்டர். புகழ் மாக்காப்பாப்பையும் விளம்பரம் பண்ணி சாப்பிட்றவே நான் கிடையாது. முதல்ல மாக்காப்பாய் ஒரு ஆபாச ஆங்கர், அசிங்கமாக பேசுகிற டபுள் மீனிங் ஆங்கர்னா அது மாக்காப்பாவுக்கு பொருங்கும். அவன் ஒன்று திறமை இருந்தால் எங்கேயோ போயிருப்பான் சார். கண்டிப்பா திறமை இருந்தா யாரு இவ்வளவு பெரிய டெலிவிஷன்ல இருந்து நிறுவனத்துல இருந்து அவனுக்கு திறமான ஒண்ணு இருந்துச்சா பெரிய லெவல்ல போய் ஒரு இது ஐடியாக்காக தான் கேட்குறேன். இப்போ திறமை இல்லைன்னு சொல்றீங்க. என்ன ஏன்னா திறமை இருக்கிறதுனால இத்தனை வருஷமா இருக்காரு. இல்ல திறமை இது யூஸ் பண்ணிட்டு சினிமா சார் ஆங்கர் அதான் நான் சொல்ல வரேன் இல்லையா? பல விதங்கள் ரெண்டு. ஒரு விஷயத்த தக்க வச்சுக்கிறாங்கன்னா ஓகேங்களா, அதுக்கு பல காரணங்கள் இருக்கு. ஒரே இடத்துல ரொம்ப நாள் இருக்கிறனால ஒரு மேனேஜர் ஒரே இடத்துல ரொம்ப நாள் இருந்தால் அப்படியே வச்சிருப்பாங்க. அதுக்காக பெருசா இருக்கும்ல. இப்போ எனக்கு இப்போதான் சின்ன பிளாட்ஃபார்ம் கிடைச்சு நான் வந்திருக்கேன். இன்னும் எவ்வளோ பிளாட்ஃபார்ம் நம்ம போக வேண்டியது இருக்கு. ஓகேங்களா? ஸோ திறமையானவங்க உங்களுக்கு இப்படி இது பண்ண மாட்டாங்களே. எந்த திறமையான ஆட்களாக அதை பண்ணுவாங்களா? தண்ணி அடிச்சுட்டு ஆங்கரிங் பண்ணுறப்ப தண்ணி அடிச்சுட்டு இதை தூக்கி சார் அவங்க சர்க்கிளே தெரியுது சார். எல்லாரும் அவங்களுக்குள்ளே என்கொயரி பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? இந்த மாதிரி மாக்காப்பை எப்படின்னப்ப தண்ணி அடிச்சா கண்ணாடி போட்டாலே அவர் தண்ணி அடிச்சாருன்னா அர்த்தமா? என்ன சார் இது இப்படிலாம் மறைக்கிறீங்களா சார்? இண்டஸ்ட்ரியில் எல்லாருக்கும் தெரியாததே நான் சொல்கிறேன். நீங்கள் நினைக்கிற மாதிரி இப்படிப்பட்டவங்க ஒரு திறமையானவங்க ஒரு புத்திசாலித்தானவங்க இதை பண்ண மாட்டாங்க. எனவே மக்கள் தக்க பதிலடி கொடுப்பாங்க சார். என்னை இரும்புடாலாம் அடிச்சது ஏகப்பட்ட பேர் மாக்காவை துப்பிக்கிட்டு தான் இருக்காங்க. அவரை பற்றி வேறு சில இதுவும் வைக்கிறாங்க. அது நம்மளுக்கு தேவையில்லை. பட் நீங்கள் அது ப்ரொடக்ஷன் கிட்டயோ டைரக்டர் கிட்டயோ எந்த கம்ப்ளைண்ட்டும் பண்ணலையா உள்ள செட்டுக்குள்ள? சார் என்ன சார் பண்ணுவாங்க? அவர் தானே சேஃப் பண்ண பார்ப்பாங்க. அவங்களே கண்ணால பார்க்குறாங்க. ஓகே. ஆனால் அவங்க உங்களை சப்போர்ட் பண்ணி அவங்க எதுவும் பண்ண முடியும் இல்லை சார். என்ன சப்போர்ட் பண்ணலாம் அவங்கள சொல்லி தப்பு இல்லை. நான் இப்போ தான் வர்றேன், இப்போ தான் என்னை பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க. நான் 1 வருஷம் தான் சோசியல் மீடியாவுக்குள்ள அப்படின்றக்கப்ப என்னை பயன்படுத்த நினச்சாங்க. இந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் நடக்கிறப்ப அவரை காப்பாற்ற தானே நினைப்பாங்க. நான் சாரி கேட்டால் கூட பிரச்சனை முடியும். சாரி கேட்க மாட்டாங்களா? அதான் சார் நான் படித்து ஒரு பொசிஷனில் டாக்டராக இருக்கு. மாக்காப்பா என்ன பெரிய இதுவா சார்? டபுள் மீனிங்கில் ஆபாசம். பணம் வேணுமா அவங்ககிட்ட இருக்கலாம். அந்த கௌரவத்தையும் சமுதாயம் முன்னாடி இருக்கிற மதிப்பையும் நான் இவர் வந்தார்னா டாக்டர் திவாகரன்னுவாங்க. மாக்காப்பாவை என்ன சொல்லுவாங்க? டபுள் மீனிங்கில் நீங்கள் பார்த்துருக்கீங்களே, அவர் நல்லா சூப்பராக பேசுவாரா? டபுள் மீனிங்கில் தானே பேசுவார்.
மேலே கையப்பாட்டா கூட சரி வேணாம் சொல்ல வேணாம், அவர் பேசுகிற விஷயங்கள்லாம் அது ஒரு வகையான இதுன்னு வைங்களே. அந்த மாதிரி நடிப்பு வேற, ஆங்கரிங் பண்ணுறப்ப டபுள் மீனிங்கில் பேசுறது வேற. ஓகேங்களா? ஸோ அதுதான் அவர்கிட்ட திறமையா இருக்காரு. டபுள் மீனிங்ல பேசுறதெல்லாம் திறமையா இருந்து, ஏதோ ஒரு ரூபத்துல கேட்ச் பண்ணி அப்படியே ஓட்டிக்கிட்டு இருக்காரு. நீங்க நினைக்கிற மாரி மாக்காப்பா அப்படின்னு நல்ல ஆள் கிடையாது, நல்ல ஃபேஸ் கிடையாது. எல்லாருக்குமே ஒர்க்கிங்ல இருக்கவங்க எல்லாருக்குமே தெரியும். ஓகேங்களா? ஆ பட் புகழ கம்பேர் பண்றப்ப மாக்காப்பா பரவால்ல. கண்மூடித்தனம். அதான் தண்ணி சார் ஒருத்தன நார்மலா இருக்கிறவன போய் கொலை பண்ணுன்னா கொலை பண்ண மாட்டான். எனக்கு எங்க சின்ன வயசுல சொல்லிக் குடுத்த பாடம். நார்மலா இருக்கவன போய் நீ ஒரு கொலை பண்ணு, போய் கொள்ளையடி, கற்பழினா பண்ண மாட்டான். தண்ணி வாங்கி ஊத்தி விட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, அவன் கொலையும் பண்ணி எல்லாமே பண்ணுவான். அந்த மாரி தான் மாக்காப்பா. நம்மளுக்குன்னு அறிவு வேணும்ல, சுய அறிவு. எத எத பண்ணணும்னு. ஏன் சார் படிச்சு ஒரு ப்ரொஃபஷனலா நீங்களே அவனுக்கே தெரியுது வைரல் ஸ்டார்ன்னு. சார் மாக்காப்பாவும் தெரியும், ஸ்க்ரீன்ல வந்தா திவாகருக்கு தான் சார் அங்க மதிப்பு. எல்லைக்கே படத்துல பிரதீப் ரங்கநாதன் சார பார்த்தா அதே கத்து எனக்கு கத்துறான். நேத்து தான் படம் பார்த்தேன். நானும் நேத்து தான் பார்த்தேன். பிவிஆர்ல. ஆக்சுவலி ரெஸ்பான்ஸ் எனக்கு ஆல்ரெடி வந்துருச்சு. நான் ஒவ்வொரு தியேட்டர் ஒவ்வொருத்தவங்ககிட்டயே தான் கேட்டுக்கிட்டு இருக்கேன். சரி இவங்க சொல்றாங்களே, எனக்கு என்ன ஒரு ஆசைன்னா, நான் எப்பயுமே உண்மைன்னா தான் நம்புவேன். தெரியாத ஃபேக் ஒரு உலகத்துக்கு போமாட்டேன் சார். நான் ப்ரொஃபஷனல் டாக்டர். ஓகேங்களா? ஒருத்தன் கூட என்னைய கேட்டான், "நீங்க ஒரு நான் ஒரு உலகத்துலலாம் கிடையாது. பக்கா பிரில்லியன்ட்." ஓகேங்களா? எதையும் நான் அனாலிசிஸ் பண்ணி தான் என்ன பத்தி நான் பெருமையா அடிப்பேன். ஓகேங்களா? ஸோ இவங்கலாம் வாயில சொல்றாங்க, ஓகே நம்ம படம் போய் என்ன பார்ப்போம்னு நேத்து ஒரு பையன கூப்பிட்டு பிவிஆர் போறேன். பிவிஆர் சினிமாஸ் நேத்து சாயங்காலம் பாருங்க உட்காந்துட்டேன். நான் வந்தது எத்தன பேர் நோட் பண்ண போறாங்க? எல்லாம் ஐஸ்கிரீம் வாங்குறது அப்படி இருக்காங்க. உட்காந்துட்டு படம் பார்க்குறேன். இன்டர்வலுக்கு அப்புறம் என்னோட சீன் வருது. அதாவது இப்படி காமிச்சிட்டு இப்படி போயிருது. வாட்டர்மெலன் சாப்பிடுறோம் இப்படின்றோம். அந்த சீன் வருது. கத்துறாங்க சார். இந்த வீடியோ உங்கள்ட்ட காட்டலாமா எவிடன்ஸ்? அப்போ கட்னா நல்லா தான் இருக்கும். 32 செகண்ட் இந்த வீடியோ எடுத்திருக்கேன். என் சீனை மட்டும் 6 செகண்ட் நான் கட் பண்ணியிருக்கேன். இந்த 32 செகண்ட்ல என்ன நடக்குதுன்னு பாருங்க. நான் காமிச்சது என்ன விட அந்த பையனுக்கு ஃபாலோவர்ஸ் ஜாஸ்தி, அந்த குட்டி பையனுக்கு. ஆமா, ஆமா. ரொம்ப சோஃபா வருஷமா பையன். ரொம்ப நாள் சோசியல் மீடியால இருக்கான். அதுக்கு முன்னாடி இருக்கிறவங்களையும் காட்டுறாங்க. இவங்களுக்கெல்லாம் கிடைக்காத சவுண்ட் வாட்டர்மெலன் ஸ்டார் வருக்குன்னா என்ன சார் காரணம்? அனாலிசிஸ் பண்ணி தான் நான் சொல்லுவேன். தற்பெருமைக்கு சொல்லல. இது அவங்களுக்கு பொறாமையா இருக்கு புகழுக்கு. நிறைய ஆர்டிஸ்ட் அவங்க இருந்தாலுமே பார்த்திருப்பாங்கல்ல. சார் இன்டென்சிட்டி இருக்கு சார். கடுகு சிறுத்தாலும் காரியம் என்னமோ சொல்லுவாங்கல்ல, காரம் பயங்கரமா இருக்குவாங்கல்ல. அது மாதிரி வந்தது லேட்டா இருந்தாலும் காரம் பயங்கரமா இருக்கேன். இதுக்கு தான் சார் என்ன போட்டு அடிக்கிறானுங்க. இதோட நான் சொல்றதுக்கு ஒண்ணும் இல்ல. புகழ பத்தி நான் இதுக்கு முன்னாடி ஏதாவது வீடியோ பேசியிருப்பேனா? ஏதாவது நீங்க பாருங்களேன். உங்களுக்கு தெரியும் எல்லாரும் வாட்ச் பண்ணிட்டு இருக்காங்க. இதே மாதிரி தான் சார் என்ன ஒரு சேனல்ல நீங்க ஒரு உலகத்துல வாழ்றீங்க. எனக்கு பாருங்க தியேட்டர் ரெஸ்பான்ஸ் சொல்றவன் அப்படியே தான் உட்கார்ந்துருக்கான். நான் அடுத்து இது 3வது படம் சார் எனக்கு. 3வது படம். இந்த படத்துல எனக்கு கேரக்டர் ரோல் குடுத்துருப்பாங்க. இந்த படம் எண்டிங்ல தான் நான் ஃபேமஸ் ஆகுறேன். இது ரொம்ப வருஷமா எடுத்துட்டு இருக்காங்க இந்த படம். ஆமா, ஆமா. என்ன சார் அடுத்த மாசம் ஒரு படம் வருது மே மாசம். அதுலயும் ஒரு மாஸ் சீன் தியேட்டர் அலறும். அடுத்த படத்துல கேரக்டர் ரோலா மாறிட்டேன். அது ஜூன்ல ரிலீஸ் ஆக போகுது. பிக் பாஸ் ஆரி அண்ணா கூட. அதுல ஓகே, கேரக்டர் ஓகே. ரோலா மாறிட்டேன். அதுல 10 நாள் ஷூட் போயிருக்கேன். ஓரளவு நல்லா வரும். இப்ப அடுத்து வந்து நல்ல நல்ல படங்கள்ல புக் ஆயிருக்கேன். இதுதான் இப்ப பிரச்சனை இவங்களுக்கு. ஆனா நான் யாரையும் கெடுக்கலையே சார். புகழ பார்த்து கெடுக்கல, புகழ பார்த்து பொறாமப்படல. கானா வினோத் வந்து என்ன பத்தியும், என் குடும்பத்த பத்தியும், சொந்த வாழ்க்கைய பத்தியும் அசிங்கமா பேசுறப்ப நான் என்ன சார் பண்ண முடியும்? எனக்கு தலைவிதியா சார் என்ன பத்தி? இல்ல உங்கள நான் பத்தி திட்டுறாங்கன்னா, அப்ப குடும்பத்த இழுக்க கூடாதுல்ல. ரொம்ப கேவலம். அந்த வார்த்தை சொல்ல நான் எல்லாத்தையும் பட்டுன்னு உடைக்கிற ஆளு. அந்த வார்த்தைய நான் சொல்ல மாட்டேங்கிறேன்னா, எந்த அளவு வார்த்தைன்னு பாருங்க. அவன்லாம் உண்மையிலே நல்லாவே இருக்க மாட்டான் சார் கானா வினோத்லாம். பண்ண பாவம் வந்து இதுக்கு சப்போர்ட் பண்ண புகழ் ரொம்ப கஷ்டம் சார் வாழ்க்கையில. நியாயம்னு இருக்கட்டும் ஓகே. ஓகேங்களா? அவன இதனால தான் யாருமே சப்போர்ட் பண்ணிட்டு ஃபோர்ஸா கானா வினோத்துக்காக வரமாட்டாங்க. ஓஹோ! ஆரம்பத்துல கமருதீன் சப்போர்ட் பண்ணா, போக இவன் பண்றது தப்புன்னு அவனுமே ஒதுங்கிக்கிட்டான். ரைட். கானா வினோத்துக்கு சப்போர்ட் பண்ணி வரவே இல்ல. எனிவே சார் கடவுள் இருக்கார் சார். பண்ண பாவத்துக்கு ரொம்ப கடுமையா தான் அவன் தண்டனை எல்லாரையும் அவன் மன்னிச்சிடலாம். கடவுள் மேல இருக்கான். சேனல்ஸ் இன்ஃப்ளூயன்ஸ்லாம் அவன் தப்பிச்சிடலாம். இவனுக்காக இல்ல. சேனல் பேர் கெட்டுருக்க கூடாதுன்னு இந்த ஒரு ஆமா, தடவ அவங்க சொல்ல காப்பாத்தி மாட்டாங்க. விடுவாங்க. ஆமா. கூட்டத்தோட தப்பிச்சிட்டான்னு வைங்களேன். கூட்டத்தோட அவன் இப்ப தப்பிக்கலாம். என்னைக்காவது கடவுளோட பிடியிலிருந்து என்னைக்குமே தப்பிக்கவே முடியாது சார். இப்ப போலீஸ் சைட்ல இருந்து என்ன ஆமா ஏன் நீங்க அ நஸ்ரத் போலீஸ் ஸ்டேஷன் கூட குடுத்து அது சார் அகைன் என்கொயரிக்கு கமிஷனர் போனாங்க. என்கொயரிக்கு மாக்காப்பா வரவே இல்ல. மாக்காப்பா வரவே இல்ல. ஓகேங்களா? அதுதான் நான் கேட்டேன். முதல்ல இவங்க கேட்டேன். 2 பேரும் வந்தாங்களா? இவங்க 2 பேரும் வந்தாங்க. வந்துட்டு புகழாவது கொஞ்சம் பயந்த மாரி இருந்தாப்படி. இவன் வந்து வெளியில வந்துட்டு இப்டி இப்டின்னு மூஞ்சி நிமித்திக்கிட்டு வந்தாப்படி. அப்படின்னு வந்தாப்படி. காணா வந்தது. உள்ள போனோம். சார் நான் சொல்லவே இல்ல சார் அப்படின்னாப்படி. எனக்கு அப்படியே சிரிப்பா இருந்துச்சு. உள்ளுக்குள்ள போனதும் அப்படியே நடிக்கிறாப்படி. கடவுள் மேல ஆணையா நான் சொல்லவே இல்ல சார் அப்படி. அப்ப அவன் சொல்லி இந்த மாரிலாம் சொன்னான். பட் அவங்க எல்லா பக்கமும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்றாங்க. ஸோ தப்பிச்சு போயிட்டாங்க. எனக்கு திருப்தி இல்ல. அதனால ஏன் மாக்காப்பா வரலன்னு கேட்டா 3 நாள் வேணும் 4 நாள். அதான் நான் கேட்டேன். மாக்காப்பா என்ன பெரிய இவரா சார்? சார் சேனல்லே நான் சொல்லிட்டேன். நெறைய மக்கள் சமாதானம் பேச வரப்ப வெளியில வந்து அக்கப்ப நான் அவர் என்ன பெரிய இவனாங்க அப்படியே தான் கேட்டு விட்டேன். உங்களுக்கு என்னமோ அவர் ஆங்கரா இருக்கலாம். சாதாரண ஒரு ஆங்கர் தான். நான் ஏன் படிச்சு சார் யார் சார் தன்மானத்த விட்டு குடுப்பா?
நீங்கள் ஒரு சாதாரண ஆள்னா யாரையும் நான் குறைச்சி மதிப்பிட்டு சொல்லலை. வெளியில் தெரியாமல் ஒரு சிங்கிளாக இருக்கிற பர்சனை தொட்டாலே அப்படி இருக்கும். ஒரு ப்ரொஃபஷனலில் ஒரு 5 வருஷம் படிப்பு படிச்சவனா நீ விடுவானா சார்? நானாக இருந்தாலும் யாராக இப்போ இருந்தாலும். வைரலாக டாப்ல இருக்கிற ஒரு இது இல்லை சார், எதுனாலுமே நம்ம வைரலாக பண்ணுவோம். பட் நீ வாட்டர்மெலன் ஸ்டாரோட செல்வாக்கு அதையுமே மீடியாவில் போட விடாமல் காசை கொடுத்து தடுக்கிறதுக்கு என்னென்ன பண்ண முடியுமோ எல்லாம் மாக்காப்பா பண்ணார், எல்லாமே பண்ணார். பட் அதெல்லாம் தாண்டி நான் நிற்கிறேன். அப்போ இப்போ மாக்காப்பாவே அரண்டு போய் உட்காந்துருப்பாரு. என்னடா இது இவனுக்கு இவ்வளோ செல்வாக்கா, இவ்வளோ வைரலா அப்படின்ற மாதிரி இருந்திருக்கும். ஆனால் இப்போ அவங்களுக்குள்ள இருக்கும்ல, அவங்க நினைச்ச பிளான் வந்து சக்ஸஸ் ஆயிடுச்சு. கடவுள் இருக்கார் சார். இந்த பார்த்தீங்களே தம்பிகள், இந்த மாதிரி இருக்கிற ஃபேன்ஸ் அவங்களால அழிக்க முடியாது. நேற்று இந்த பிவிஆர் தேட்டர் போன்னு பார்த்தவன்லாம் கேட்டான், நான் கால் எப்படின்னா இருக்குது, கால் எப்படின்னா இருக்குது, நீங்கள் ஒன்றும் கவலைப்படாங்கண்ணா, அவன் காணாமனது இவனை நாசமாக இப்படி தான் எல்லாரும் சொன்னாங்க. அவங்களாம் நல்லாவே இருக்க மாட்டாங்கண்ணா, நீங்கள் ஸ்டார் ஆகிட்டீங்கன்னு இப்போ கூட ஒருத்தவங்க பதறி போய் எனக்கு மெசேஜ் அனுப்புகிறாங்க. ஃபேன்ஸ் என்னடா சொல்லி உள்ளே போய் பார்க்குறேன், நான் ரொம்ப பதறி போயிட்டேன், அந்த இதை பார்த்தது எனக்கு அழுக வந்துருச்சு, நீங்கள் உடம்ப பார்த்துக்கங்க, ரெஸ்ட் எடுங்க, நீங்கள் ஸ்டார் ஆகிட்டீங்கன்ற போடா மாக்காப்பாவுக்கு. ஓகேங்களா, 2-3 பேர் அவங்களே சேனல் அவங்க நினச்சி பார்த்துருக்க மாட்டாங்க, இங்கனே வச்சு மிரட்டி இதுதான் வாய்ப்பு நம்மளே சுற்றிக்கிட்டு வரணும்னு. ஏன் சார் நான் படிக்கலையா? எனக்கு பொழப்பு இல்லையா? நான் கிளினிக் வச்சு பழைக்க மாட்டேனா? இல்லை என் நடிப்பு திறமைக்கு ஒன்று இல்லாட்டி இன்னொன்று நான் அப்படி என் தன்மானத்தை விட்டு கொடுத்தனா அப்படிலாம் இருக்க மாட்டேன் சார். இனிமே மாக்காப்பா பண்ணது பெரிய தப்பு சார். காணா உணர்த்து அதான் சொல்லிட்டேன்ல, அவன் கணக்கிலேயே கிடையாது, 5 அறிவு படித்த மிருக மாதிரி. ஓகேங்களா, புகழ் இறத்தால் அது மாதிரி தான். பட் மாக்காப்பா ஒரு அறிவு வேணாமா? சீனியராக இருந்துக்கிட்டு அதை தான் சொல்ல வரேன். ஒரு சீனியராக இருந்துக்கிட்டு இப்படி இவங்க ரேஞ்சுக்கு அவரும் இறங்கலாமா சார்? ஜட்ஜு இப்படியா பண்ணாங்க? ஜட்ஜி அப்படி பார்த்தா ஜட்ஜும் எடுத்து எறிஞ்சிருக்கலாம்ல, எதையாவது எடுத்து. ஆங்கருக்கு மேலே ஜட்ஜு. மாதம்பட்டி ரங்கராஜ் சார்லாம் பாராட்டினார் சார் இந்த சண்டைக்கு முன்னாடி. உங்கள் தைரியம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் திவாகர், அதை நான் காட்டுறேன், பட் பர்சனலாக அது போட வேணாம், நான் உங்களை தனியாக காட்டுறேன் பர்சனலாக. செஃப்பு கூப்பிட்டு பாராட்டுறாரு. ஒவ்வொரு இடமா என்னை யாரு கூடயும் பேச விடாமல் தடுக்கிறாங்க சார். கஷ்டமா இருக்கு. நான் அந்த வீடியோ ஆதாரம்லாம் வச்சிருக்கேன், நீங்க பாருங்க. கொடுக்காதீங்க, அவருக்கு கொடுக்காதீங்கன்றாங்க. பின்னாடி நின்று மாதம்பட்டி சார்ட்ட வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்காரு, என்னை பத்தி ரிவ்யூ சொல்றப்போ போனை புடிங்கிட்டு ஓடுறேன் சார். காணா உணர்த்து அவன் வயசுக்கேற்ற இதுவா சார்? சார் எனக்கு மெச்சூரிட்டி வந்துருச்சு, 35 வயசை கிராஸ் பண்ணிட்டேன், நான் 10 வருஷமா கிளினிக் வச்சு ப்ராக்டிக்ஸ் பண்றேன். திருப்பி தற்பெருமைக்காக டாக்டர்னு சொல்ல வரல சார். பொறுமையான வேலை சார், ப்ரொஃபஷனல் சார். நிதானமா எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணி அதை சிங்க் பண்ணி கொண்டு போறதுன்றது கஷ்டம். அப்போ வந்து எங்களை அறியாம ஒரு மெச்சூரிட்டி வந்துருது. இவன் ஒண்ணுமே இல்லாம லோக்கல்ல தெரிஞ்சனால இவனுக்கு லோக்கலா தான் புத்தி போகுது. நான் போய் யார்ட்டையா போட்டோ எடுக்கிறப்ப போனை பிடிங்கிட்டுலாம் எங்கேயுமே ஓடவே இல்லை. ஜாலியா இருந்திருப்பேன், ஃபன் பண்ணியிருப்பேன். இப்போ பிக் பாஸ் ஹவுஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா ரீல்ஸ் பண்ணோம்னா அரோராட்ட பர்மிஷன் வாங்கி தான் நான் பண்ணுவேன். அரோரா அதை பண்ணலாமா, அது கூட சொல்லணும், எனக்கு 2 minutes தான் டைம், இதுக்கு மேலே போயிடுவேன். நீங்கள் பார்த்துருக்கீங்களா? எல்லாரும் சேர்ந்து பண்ணுவோம், சேர்ந்து பண்ணுவோம், பார்த்துருக்கீங்களா? ஃபன்னு பண்ணுறதெல்லாம் நான் பண்ணியிருப்பேன். பாருங்க, அது முதலே சொல்லிடுவேன், எப்பா வா இந்த ஸ்கீனு, நீ இந்த எக்ஸ்பிரஷன் கொடு, நான் அதை பண்ணுறேன். அது வந்து இதாக இருக்கும். ஒருத்தவங்கள போய் ஹர்ட் பண்ணி இந்த மாதிரி அப்போ ரீல்ஸ் பண்ணுறப்ப இன்னும் மாறிடும் சார் ப்ரொஃபஷனலாக. இதில் யாரும் உங்களுக்கு கால் பண்ணி விசாரிச்சாங்களா பிக் பாஸ் டீம்லேருந்து? அதெல்லாம் யாரும் விசாரிக்க மாட்டாங்க. 2-3 பேர் விசாரிச்சாங்க, பட் அது வேணாம் சார். ரைட். ஏன்னா சீக்கிரட்டாக விசாரிக்கிறாங்க, அதை கூட அவங்க வெளியில் தெரியக்கூடாதுன்னு நினைப்பாங்க. விசாரிச்சாங்க. பட் நம்மளுக்கு ஃபேவரட்டான ஆட்கள் யாருமே விசாரிக்கவே இல்லை. நம்மளுக்கு ஃபேவரட்டான ஆள் சில பேர் விசாரிச்சாங்க. அதை பற்றி நான் கவலையும் படல சார். எல்லாரும் ஒரு ஆளை வந்து கண்டென்ட்டாக தான் யூஸ் பண்ண பார்ப்பாங்க பிக் பாஸில். நல்லவங்களும் இருந்தாங்க, நான் அவங்கள பற்றி தப்பு சொல்லவே இல்லை. நீங்கள் யார் பெருசாக நம்புறீங்களோ அவங்க ஆப்படிச்சுட்டு போவாங்கன்றதோட உங்களை கண்டென்ட்டுக்காக பயன்படுத்தி அவங்க டெவலப் ஆகிட்டு. ஆனால் அப்படிலாம் நான் யாரையும் நம்பவும் மாட்டேன் சார். நானாக இருப்பேன், ஸ்ட்ராங்காக இருப்பேன். எனக்குன்னு வர்றதை வந்து யாருமே தடுத்து நிப்பாட்ட முடியாது.